குலிம் படாங் மேஹா தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பில் இன்று அதிகாலை மலேசிய குடிநுழைவுத்துறை ஒப் சாப்பு என்ற நடவடிக்கையின் கீழ் திடீர் சோதனைகளை நடத்தியது. 2 மாடிகளை கொண்ட இரட்டை கட்டிடங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பலர் தங்கியிருந்ததுடன் முன்புறம் மளிகை கடையாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நடவடிக்கையானது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிகாலை 1:20 மணியளவில் சுமார் 30 அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டதாக கடா குடிநுழைவுத்துறை செயல்பாட்டு பிரிவின் துணை தலைமை இயக்குனர் டத்தோ லோக்மான் எஃப்என்டி தெரிவித்தார். மொத்தம் 33 வெளிநாட்டவர்களிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் சீனா, வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாட்டை சேர்ந்த 16 பேர் குடிநுழைவு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அனைவரும் சிக் பகுதியில் உள்ள புலாந்தெக் தடுப்பு மையத்திற்கு அனுப்பப்பட உள்ளனர். அவர்கள் அனைவரையும் குடிநுழைவு சட்டம் 1959/63 155 பிரிவு 56(1)D இன் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சட்டவிரோதமாக வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் முதலாளிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.